நம்ம தொடர்ந்து அந்த 2 கொரிந்தியர் 12 தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். We've been speaking on 2 Corinthians 12. பவுல் சொல்றாரு, ஆண்டவரே இந்த முள்ளை என்னை விட்டு நீக்கி போடுங்க. Paul says, Lord, remove this thorn from me. ஆனால் கர்த்தர் பவுலை பார்த்து சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும்ன்றாரு. But God turns to Paul and says, my grace is sufficient. முள்ளை பற்றி நீ கவலைப்படாதப்பா. Do not worry about the thorn that is in you. முள்ளெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. Thorn is not a big thing. It's not a big இன்னைக்கு நிறைய சமயத்தில் நம்ம முள்ளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். Nowadays, many a times we are giving too much importance to the thorns முள்ளுனா in our lives. இந்த பிரச்சனைகளை குறித்து, Thorns signify problems in our நம்மளுடைய lives. சூழ்நிலைகளை குறித்து, The circumstances and நம்மளுடைய situations, பலவீனங்களை குறித்து, our weaknesses, நம்ம சிம்டம்ஸை குறித்து, the symptoms in our lives. நம்ம எதிர்பார்க்கிறது நடக்கலன்ற அந்த ஏமாற்றங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். We're giving too much importance to the disappointments over things that didn't work out for us. ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா சொல்வார் அந்த நிலைமையில உங்களையும் என்னையும் பார்த்து? But do you know what the Lord says to you and I? நான் போதும்பா உனக்கு. He says, I am sufficient. என்னுடைய கிருபை உனக்கு My போதும். grace is என்னுடைய sufficient. கிரியை உனக்கு போதும். My works are sufficient. போன வாரம் நான் சொன்னேன் பாத்தீங்களா? Last week we spoke on this. அந்த முள்ளு இருந்ததனால கிருபை இல்லை என்று அர்த்தமா? Does it mean that just because there was a thorn there was no grace? இன்னைக்கு நான் உங்களுக்கு கேக்குறேன். Today I'm asking. நீங்க இந்த பிரச்சனை உங்க வாழ்க்கையில இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில கிருபை இல்லை என்று நினைக்கிறீங்களா? Do you think that just because you have problems there is no grace? அந்த கிருபை இல்லைன்னா அந்த பிரச்சனையில நீங்க அவுட். If there was no grace, you would not have stood when அந்த the problems were there. கர்த்தருடைய கிருபை இருந்ததனால தாங்க அப்பேற்பட்ட பிரச்சனையும் தாண்டி அடிச்சு தூள் கல்பிட வந்துகிட்டு இருக்கோம். Only because God's grace was there in your life, you were able to overcome those issues. அவர் கூட இல்லனா பிரச்சனையில எப்பயும் அவுட் If ஆயிருந்திருப்போம். he was not with you, we would have fallen during the எப்பயும் times of உள்ள முழுகி போய் ஆண்டவரே காப்பாத்துன்னு இல்லையான்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்போம். we would have drowned and cried out for help. அந்த கர்த்தருடைய கிருபை இருந்ததனால தான் Only because there was grace. எப்பேற்பட்ட பிரச்சனை நம்மளை தொடர்ந்து வந்தாலும் No matter what situations we face. இன்னைக்கும் நம்ம போயிட்டு தாங்க இருக்கிறோம். But even today we continue to இன்னைக்கும் move வண்டி forward. 4th கியர்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. Our vehicles are moving in fourth இன்னைக்கும் gear. வண்டி ஜகஜோதியா தான் இருக்கு. Even till today we are magnificent. இன்னைக்கும் வழி செய்பவர் அற்புதங்கள் செய்வர்னு பாடிக்கிட்டு இருக்கோம். Even today we are singing Waymaker. இன்னைக்கும் இங்க வந்து ஆராதிச்சுக்கிட்டு இருக்கோம். We are worshiping this morning. ஏன் தெரியுமா? You know why? His grace is a constant factor in your life. Amen. கர்த்தருடைய கிருபை தாங்க உங்க வாழ்க்கையில நிலையான நித்தியமான ஒரு காரியமாய் ஒரு காரணமாய் உங்கள் வாழ்க்கையில இருக்கின்றது. Grace is the only eternal reason, the only permanent reason in our lives. Amen. Amen. எத்தனை பேர் இது How many விசுவாசிக்கிறீங்க? of you believe this? நான் கிருபையை குறித்து கிரேஸ் அவேர்னஸ் குறித்து தான் நான் பேசிக்கிட்டு I am இருக்கேன். speaking on grace awareness. ஏன்னா கிருபை என்று சொல்லும் பொழுது அது கர்த்தருடைய கிரியையை குறித்தது. When we talk about grace, it signifies God's work in our lives. Amen. Amen. கிருபைனாலே கர்த்தருடைய கிரியை என்று அர்த்தம். When we talk about grace, it means God's work. கர்த்தர் என்றைக்குமே கிரியை செய்கிற தேவன். God is constantly at work. இன்னைக்கு நீங்க இங்க உட்கார்ந்துகிட்டு யோசிச்சுட்டு இருக்கலாம், என் வாழ்க்கையில கர்த்தருடைய கிரியை பார்க்கலையே அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு You இருக்கலாம். might be sitting here and wondering if you've ever seen God's work in your life. ஆனா கர்த்தர் யார் தெரியுமா? தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. But our God is one who does not sleep nor slumber. கர்த்தர் சொல்றாரு, உன் மீது என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் He என்று says, சொல்கிறார். I have placed my eyes on you and I will guide you. கர்த்தர் யார் தெரியுமா? உங்க மேல எப்பொழுது நோக்கமா இருக்கிறவர், உங்களை குறித்து கரிசனையா இருக்கிறவர், உங்களுக்காய் கிரியை செய்கிறவர். Our God is a God who is constantly watching over us. He cares for us and he is at work. ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். Genesis chapter 1. ஆண்டவர் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ணினார். The Lord God created the heavens and the earth. அவைகள் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. It was formless and empty. ஆண்டவர் அப்படியே விட்டாரா? Did the Lord leave it there? சொல்லுங்க, ஆண்டவர் விட்டாரா? Did he leave it there? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கு, அப்ப போப்பா ரெண்டாவது பேட்சை ஏற்படுத்தலாம் அப்படின்னு. Now did he say everything is formless and dark, so let's create something else? அதை தூக்கி போடுப்பா, வேணாம்ப்பா, வேற உலகம் வேற பூமியை உண்டு பண்ணானாரா? Did he say let's go to plan B? This is இறங்கி done. கிரியை செஞ்சாருங்க. வெளிச்சம் உண்டாக கடவுது He என்றார். got down and he said let there be light. சூரியன் உண்டாக கடவுது He said என்றார். let the sun be created. எங்க ஒழுங்கின்மையா இருந்ததோ, எங்க வெறுமையா இருந்ததோ அதை எல்லாம் சீர் செய்தார், சரி செய்தார். Where there was formlessness, where things were not right, he created things that were right. That is God. That is who our God is. இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன், Today நீங்க I'm ஒருவேளை telling you. நினைக்கலாம் my life is a mess, என் வாழ்க்கை ஒரு மெஸ்ஸா இருக்குன்னு நினைக்கலாம். ஆனா நான் டிக்ளேர் பண்றேங்க, கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்கிறார், Amen. கிரியை செய்து கொண்டு இருக்கிறார், கிரியை செய்வதிலிருந்து நிற்கவே மாட்டார்.
Today you may be wondering that your life is such a mess, but I am here to declare to you that the Lord is at work in your life. He will never stop doing great things for you. எத்தனை பேர் அதை How many விசுவாசிக்கிறீங்க? of you believe this? கர்த்தருடைய கிரியை யாருமே எதிர்த்து நிற்க முடியாது. Nobody can stand against the work of God in your கர்த்தர் life. உங்களுக்காய் கிரியை செய்கிறார் என்று விசுவாசிங்க. கர்த்தர் கிரியை செய்கிறார் என்ற நம்புங்க. அந்த அறிவிலேயே செயல்படுங்க. கர்த்தர் செய்கிற இடத்துல வேற எவனும் கிரியை செய்ய முடியாது. Believe that the Lord is at work in your life, and when you walk with that knowledge, nobody can work against அப்ப you. கர்த்தருடைய கிருபையில வாழ்கிற வாழ்க்கைனா என்னன்னு உங்களுக்கு சொல்லி I'm கொடுக்கிறேன். going to teach you what is it to walk in the grace of God. கர்த்தருடைய கிருபையில வாழ்ற வாழ்க்கை என்றால் What is it to live in the grace of God? கர்த்தர் கிரியை செய்கிறார் என்று சொல்லி 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 வாழ்றதாங்க கர்த்தருடைய கிருபையில வாழ்ற வாழ்க்கை. It is to live saying every day, declaring every day that God's grace is over my பெரிய life. மந்திரம்லாம் கிடையாது. It's not a big mantra. காலையில எழுந்திருச்சு போகும்போது இன்றைக்கு எனக்காய் கர்த்தர் கிரியை செய்கிறார். In the morning when you wake up and go out to work, you say the Lord is at work for me இங்க today. கார்ல ஃபர்ஸ்ட் கியரை போடும்போது கர்த்தர் என்னோட கூட வருகிறார். When you are taking off your car to drive out, you say the Lord is with me. காலையில முழிச்ச உடனே இந்த நாள் கர்த்தர் எனக்காய் கிரியை செய்கிற நாள். The minute you wake up, declare that today is the day the Lord is at work. நீங்க ஏதோ மீட்டிங் போகணும்னு பிளான் பண்றீங்க பாத்தீங்களா? You might be planning கர்த்தர் to go to a எனக்காய் கிரியை meeting. செய்கிற நாள். Today the Lord is at work for me. நான் இது வேதத்துல இருக்குங்க. அப்படிதாங்க வாழ்ந்தாங்க ஜனங்க. This is how people lived in the Bible. யோசுவா எரிகோ மதில சுத்தி வராரு. He was going around the Jericho walls. யோசிச்சு பாருங்களேன், எரிகோ மதில குறித்து நம்ம சரித்திரத்துல படிச்சிருக்கிறோம். We read நீங்க about ரிசர்ச் பண்ணி Jericho பாத்தீங்கன்னா walls. உங்களுக்கு தெரியும். When you research about it, you'll hear about it. அதுல ஏதோ 4 குதிரை வண்டி ஓடுமா. You know, the wall was so big that four chariots, a chariot of 4 horses can run over it. இப்போ யோசிச்சு பாருங்களேன், 4 லேன் ஹைவே. It was like a 4-lane highway. அந்த தடிமா ஒரு சவுத்த கட்டி வச்சிருக்கான். That is அவனும் how உள்ள wide வரக்கூடாதுன்னு. the wall was. அவனோட அறிவை பாருங்களேன். And they were such smart people. அவனோட பலனை பாருங்களேன். His strength, the அவனோட Jericho, யோசனையை பாருங்களேன். their thoughts. ஆனா ஆண்டவர் சொல்றாரு சுத்தி வாப்பா அப்படின்றாரு. But the Lord said to the people of Israel, go around the wall. கடைசில 7வது நாள் நீங்க வீட்ல போய் யோசுவா 6வது அதிகாரத்தை வாசிச்சு When you read பாத்தீங்கன்னா Joshua chapter 6, when you 7வது நாள் என்ன பண்ணணுமா? on the 7th day, what were they to do? கடைசி 7 தடவை சுத்தி வந்து They were to go around the wall 7 times. 7வது தடவை On the 7th time, எல்லா எக்காலத்தையும் ஊதணும். they were to blow the horns. எல்லாம் சத்தம் போடணும். And they were all to raise up a loud சத்தம் voice. போடும்போது யோசுவா சொல்றாரு, And Joshua was to say then, கர்த்தர் எரிகோவை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். God has submitted Jericho into your hands. அவன் எப்படி எரிகோவை வீழ்த்தினான்னு நான் உங்களுக்கு சொல்றேன். I will tell you how they overcame Jericho. கர்த்தருடைய கிரியையை டிக்ளேர் பண்ணி எரிகோவை வீழ்த்தினாங்க. They declared the work of God and they overcame Jericho. ஆமென். Amen. அப்ப நீங்க ஒரு பிரச்சனை எதிர்கொள்ளும் பொழுது So when you are going to face a problem, 1 + 1 = 2. எனக்குள்ளே இருக்கிறது பயங்கரமான அப்படி கிடையாது. இன்னைக்கு கர்த்தர் கிரியை செய்வார். it is not in your strength that you go, but with the knowledge that my God is at work for me today. அவன் அததான் பண்ணான். That is what the people did there. கர்த்தர் எரிகோவை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். Joshua declared that the Lord has submitted Jericho to சரி, இன்னொன்னு சொல்றேன். Another thing I will tell you. தாவீது David. கோலியாத்தை பார்த்து என்ன சொன்னாரு? What did he say to Goliath? சொல்லுங்களேன், என்ன எப்படிங்க What சொன்னாரு? did he say to Goliath? கோலியாத்தை பார்த்து எப்படி அவர் மேற்கொண்டாருன்னு சொல்லுங்க How did பார்க்கலாம். he overcome Goliath? டேய், இன்னைக்கு கல் அடிக்கிறேன்டா அப்படினாரா? Did he say, I'm going to throw stones at you? உன்னை பார் என்ன பண்றான் அப்படினாரா? Did he say, see what I'm going to do to you? கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு படிச்சிருக்கீங்களா இல்லையா நீங்களா Have you பைபிள்? read? He said, the அப்படியே Lord சொன்னாரு. has given you into my hands என் today. கையில கல் இருக்கு. Did he say, I have a stone in my hands? என் கையில இது கேட்டபல்ட் இருக்கு. Did he say, I have a catapult in my hand? அவர் சொன்னார், கர்த்தர் உன்னை இன்றைக்கு என் கையில் ஒப்பு கொடுத்தார். David said, the Lord has given you into my hands today. இதுதாங்க using grace in your day to day life. This is what it means to use grace in your daily life. நீங்க போராடிலாம் வாழணும்ன்ற அவசியமே You கிடையாது. don't have to live constantly struggling. இன்னைக்கு பாஸ்டர் போராட்டத்தை குறித்து பேசணும் நிறைய பேர் A எதிர்பார்க்கறாங்க. lot of people are expecting me to speak on how to struggle to get. போராட்டத்துல தான் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து போராடுனா அப்புறம் நான் எதுக்கு பிரசங்கம் When you're already struggling, why should I teach you how to struggle more? அதுல வேற யாக்கோப வேற சொல்லிருது. And then we point out to Jacob. யாக்கோபு ரா முழுவதும் போராடினார். We say Jacob was struggling throughout the ஏன்னா night. இந்த யாக்கோபு மாரி நீங்க போராட கூடாதுன்னா ஏசாமி அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையில தொங்கி எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு வந்துட்டாரு. இன்னும் போராட்டம்னா என்னங்க? Jesus suffered, so you don't need to suffer like Jacob.
So why should you be in that place again and again? நான் போராட்டம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். I'm not telling you that there is no ஆனா struggle. போராட்டம் இருக்கிறதுனால நீங்க போராடணும் என்ற அவசியம் கிடையாது. You don't need to struggle just because your life is a struggle. புரிஞ்சுச்சுங்களா? Do you understand? போராட்டம் இருக்கும். There will be troubles. இந்த உலகத்திலே துன்பங்கள் இருக்கும். In this world you will have troubles. ஜீசஸ் என்ன சொன்னாரு? You know what Jesus said? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்னாரா? He said, if you are heavy burdened, come to me and I will give you rest. ஆனா அதே ஜீசஸும் சொல்லிருக்காரு போராட்டம் இருக்கும்பா அப்படின்னாரு. Same Jesus also said, in this world you will have ஆனா troubles. அதுக்கப்புறம் சொல்றாரு But after that he says, பயப்படாத, fear not, விசுவாசி, have faith, நம்பிக்கையாரு, believe, இந்த உலகத்தை நான் for மேற்கொண்டேன். I have overcome this world. எதுக்குங்க மேற்கொண்டாரு? Why has he overcome சோ this நீ world? அந்த மேற்கொள்ளுதலில் நின்று நீ ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழணும் என்கிறதுக்காக தான் அவர் நீ செய்ய முடியாததை அவர் செஞ்சாரு. He came and did what you cannot do, so you can be an overcomer in this world. அப்ப கிருபையில வாழ்றது என்றால் என்ன So தெரியுங்களா? what does it mean to walk in grace? அவருடைய கிரியையை சொல்லி 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 வாழ்றது. It means to constantly declare his work, his good works over your life. எனக்காக அவர் கிரியை செய்வார். He is at work for me. எனக்காய் காரியங்களை நன்மையாய் முடிய பண்ணுவார். He will do everything. எனக்காய் வழிகளை திறப்பார். He will open doors. எனக்காக கோணலானவைகளை He will செவையாக்குவார். straighten out the என் crooked குறைவுகளை paths. நிறைவாக்குவார். He will fulfill. He will எனக்கு give me முன்பாக abundance. செல்வார். He will go ahead of me. என்னை காருண்யத்தினால் என்னை முடிசூட்டுவார். He will cover me with grace. நன்மையினால் என் வாயை திருப்திப்படுத்துவார். He will fill my mouth with என் தலையை goodness. நிமிர செய்வார். He will lift my head. என்னை He கனப்படுத்துவார். will honor me. என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். He will lift me up. சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் He will பண்ணுவார். prepare a table for me before my நன்மையும் enemies. கிருபையும் என்னை தொடரும். Goodness and mercy will நீ follow வேற me. யாராச்சும் தொடர்ந்து வந்தினா If anything else is following you will me, have to meet with நன்மை and கிருபை. you will have to meet with goodness and அப்ப grace. நீனும் மாறிடுவ. And even those things will change. தீமையாய் தெரிந்த எல்லாம் எனக்கு நன்மையாய் மாறும். Everything that is evil will turn இப்படி to good. கர்த்தர் கிரியை செய்வார் கிரியை செய்வார் கிரியை செய்வார்னு சொல்லி வாழ்றதாங்க கிரேஸ் லைஃப். Every day declaring that God is at work is a grace life. கிரேஸ் லைஃப்னா பாவம் செய்யற வாழ்க்கை கிடையாது. Grace life is not about going on sinning. நம்மள வெளி உலகம் என்ன தெரியுமா சொல்றாங்க? You know what the நம்மள outside சொல்ல world கிரேஸ் says? பேசுறவங்களே. When we talk இவங்கலாம் about grace, பாவத்தை ரொம்ப என்கரேஜ் பண்றாங்கன்றாங்க. people say that people that speak on grace are encouraging sin. இப்ப நம்ம சைடும் கொஞ்சம் பேசணும். We should speak on our side now. நம்ம ஆட்கள் என்ன தெரியுமா? You know what our people do? கிரேஸ்ல இருக்கிறோம்ட்டு எல்லாத்தையும் பண்றது. Just because we are in grace, they just do everything. அங்கங்க இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்போம். இல்லை வெளியில் அப்போ என்னது கிருபையை அறிஞ்சிருக்க முன்னாடி ஸ்ட்ரிக்ட்டு. காலையில் 5 மணிக்கு ஜபம் என்ன, காலையில் 8 மணிக்கு பைபிள் வாசிப்பேன்னா அது என்ன இது என்ன இருக்கும். இப்போ கிரேஸ் தெரிஞ்ச பிறகு எல்லாம் விட்டாச்சு. So when we were not in grace, we were praying on time, we were doing everything out of fear, but once we come into grace, we just let go of all our விட்ட disciplines. பழக்கம்லாம் திருப்பி வந்து சேர்ந்து. And even those things which we had left சரி, start இப்போ following இன்னொரு us. கிளாரிட்டியை நான் I'd சொல்கிறேன். like to clarify something for you today. நீங்கள் செய்யுங்க செய்யாதீங்கன்னு சொல்கிறதுக்கு ஐ எம் நத்திங். I am not here to tell you what to do and what not to do. ஆனால் எதை செய்கிறோமோ அது கர்த்தரை அதனால் கர்த்தர் பிரியப்படுவார், அதனால் கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாருன்ற எண்ணத்தில் செய்யாமல் நான் நல்லவனாக இருக்கிறதுனால நல்லது செய்வேன் செய்யணுங்க. We don't do things to just please God and to say that God's well pleased in me and I need to please God. But we do certain things or don't do certain things because we identify with that. Amen. Amen. புரியுதுங்களா? வெளியில இருக்கிறவன் கொச்சப்படுத்துற மாதிரி நம்மளும் நடந்து கூடாது. We shouldn't behave in such a way that people outside speak badly about us. ஏன்னா இன்னைக்கு பெரிய எனக்கு கம்ப்ளைண்ட் வருது. I'm getting a lot of complaints. கிரேஸ்ன்றீங்க, நீங்க பாவத்தை என்கரேஜ் பண்றீங்க. நான் தான் கேட்டேன், டேய் என்னைக்காச்சும் எவனாச்சும் கூப்பிட்டு பாவம் பண்றேன்னு சொல்லுன்னு கேட்டியா அப்படின்றது. You know, people keep saying you people are talking about grace and you are encouraging people to sin, but I say, have I called someone here and said please go and sin? கார்த்திகை கூப்பிட்டு It's like as though I've called Karthik and said, போய் பாவம் பண்ணுப்பா, Karthik please go and sin. ஏஞ்சல்மா போய் கொஞ்சம் பாவம் பண்ணிட்டு வாமா, Angel please go and sin. அப்படி சொன்ன மாதிரி Is நம்மள that what I'm பேசுறாங்க. teaching? That's how people are talking about us. கிரேஸே புரிஞ்சிக்கல இவங்க. People have not understood grace. கிரேஸ்னா கர்த்தருடைய கிரியை, நம்மளுடைய கிரியை சாராமல் கர்த்தர் கிரியை செய்கிறார் பாத்தீங்களா? அதான் கர்த்தர், அதான் கிருபை. Grace basically means that I'm not dependent on myself, I'm dependent on the works of God. யோசிச்சு பாருங்களேன், தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் கம்பேரிஷன் என்னது? So here there is David and Goliath. What is the comparison there? கோலியாத் வந்து ராட்சதர். Goliath was a giant. அவனுக்கு பைசப்ஸ் பாத்தீங்கன்னா 28 inches. He had huge biceps. அவனோட ட்ரைசப்ஸ் பாத்தீங்கன்னா அட்டே தொங்கும்.
He was well built. அடே கெத்தா நிப்பான் அவன். He was a very strong man. அவன் குரலை விட்டா அப்படியே நான் 1000 வாட்ஸ் ஆம்பிளிஃபையரை முழுங்கின மாதிரி பேசுவான். So when he opens his mouth, he had a very loud voice. ஆனா தாவீது யாரு? But who is David? என்ன மாதிரி அழகான ஒரு மேய்ப்பன். David was a beautiful shepherd. A smart shepherd like we say it. அந்த தாவீதுக்கு இவனுக்கு கம்பேரிசனே கிடையாதுங்க. So there is no comparison between David and Goliath. You can't compare them. அங்க கர்த்தருடைய கிரியை பாருங்களேன். But you see the work of God there. சொல்றாரு தாவீதுடைய ஸ்டாச்சரை வச்சு அவனை அடிக்கல. God did not depend on David's stature to overcome Goliath. David, உனக்கெல்லாம் இந்த கல்லெல்லாம் தூக்க முடியுமான்னு இந்த கல்ல அப்படிலாம் எந்த எக்ஸ்கியூஸும் கொடுக்கலங்க. God did not give any excuses over David's stature. அவர் கர்த்தருடைய கிரியை நம்பிட்டா நான் செயல்படுவேன்னு செஞ்சார். David depended on the works of God. இதாங்க கிரேஸ். This is grace. He didn't expect David to be a perfect warrior to do the warrior things. புரியுதுங்களா? அவன் சரியான வீரனை போல இருந்து வீர சகாசம் செய்ய கர்த்தர் அவனுக்கு உதவி செய்யல. அவர் கிருபையா இருந்ததுனால அவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இவனை கொண்டு இன்னைக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்வன் செஞ்சாருங்க. God didn't depend on David to be a warrior to do something, but God just picked him up just the way he is and did a great work there. ஆமென். Amen. அதனால இன்னையிலிருந்து கிருபைனா இதான், கர்த்தருடைய கிரியையை சார்ந்து 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 வாழ்றதாங்க கிருபையின் வாழ்க்கை. So grace basically means depending on God's work daily in your life. அப்ப நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் எனக்காய் கிரியை செய்கிறார். So you have to believe that God is at work for me. ஆமென். Amen. கர்த்தர் எனக்காய் கிரியை செய்கிறார். God is at work for me. கர்த்தர் எனக்காய் கிரியை செய்கிறார். God is at work for me. கர்த்தர் எனக்காய் கிரியை செய்கிறார். God is at work for me. கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்கிறார். God is at work. பக்கத்துல for பார்த்து you. சொல்லுங்க, கர்த்தர் Tell the உங்களுக்காய் person கிரியை next to you, செய்கிறார். God is at work for you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஹை ஃபை பண்ணி சொல்லுங்க, கர்த்தர் Give உங்களுக்காய் the கிரியை person next to செய்கிறார். you a high five and tell them God is at கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்கிறார். God is at work for you. கர்த்தர் கிரியை செய்கிறார். God is at work for you. கர்த்தர் கிரியை செய்கிறார், அதை எவனும் தடை செய்ய முடியாது. When God is at work for you, no one can stop. ஆமென். Amen. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7, 8, 9. 7. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே உன் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வாசிக்கும் போது கர்த்தர் எனக்கு போட்டு ஒரு சின்ன தாட்டை தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் பிரசங்கமாக செய்ய போகிறேன். I'm going to share with you a small thought that the Lord shared with me and put in my heart when I was reading this. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கிட்ட பவுல் போய் என்னன்றாரு, என் முள்ளை எடுத்து போடுங்கன்றாரு. Paul goes to the Lord and he says, Lord, remove this thorn. கர்த்தர் என்ன சொல்றாரு? And what is the Lord saying to என் him? கிருபை போதும் My பான்றாரு. grace is sufficient. இப்போ பிரச்சனைன்னு போனா பிரச்சனையை பத்தி பேசணும். If there is a problem, they need to speak about the problem. இப்போ நம்ம ஜானே வந்து ஒரு பிரச்சனையை பற்றி என்கிட்ட பேசினா அந்த பிரச்சனைக்கு ஏற்ற பதிலை நான் சொல்லணும். So when Brother John comes to me and shares a problem, I need to give him a solution. பிரச்சனைக்கு எதிர்மறையா பேசினா, if I speak opposite to that, யாரு அவருக்கு ஏற்றார் போல் பேசுறாரோ அவர்கிட்ட போவார். அப்பா அர்த்தாட்டி இந்த ஆள்கிட்ட போவார். he will not come to me again. He will go to somebody else who will talk about the issue. இங்க பாருங்களேன், ஆண்டவர் அதான் பண்ணாருங்க. But you see, this is what the Lord did here. உள்ள எடுத்து போடும்னா Paul went to him for a solution என்னன்னு for the சொல்லணும், எடுத்து thorn. போடுவேன் எடுத்து போட மாட்டேன். The Lord should have said, yes, I will do it, or I'm not going to do it. இவராரு என்னன்னு சொல்றாரு, கிருபை போதும்ன்றாரு. But he says here, my grace is sufficient for you. நம்ம காடே ஒரு விசித்திரம், அதுக்கு தான் ஒரு காடு. You know, he's a very unique God, and that is why he is our God. ஆண்டவரே, இந்த நிந்தனையை என்னை விட்டு எடுத்து போடும். Lord, please remove this issue from me. கிருபை உனக்கு போதும். My grace is sufficient. இப்போ யோசிச்சு பாருங்களேன், கிருபை எனக்கு போதும்னா அதுக்கு அர்த்தம் என்னது? What does it mean when he says my grace is நான் கிரியை sufficient? செய்றேன்ப்பா. He says, I am at work. நம்மளுக்கு புரியாதனால தான் அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது கிடையாது. Just because we don't understand this, it's very அவர் baffling. சொல்றாரு, என் பிரச்சனையை நீக்கி போடுன்றாரு. He says, Lord, remove this issue. ஆண்டவர் என்னன்றாரு? What is the Lord saying to him? நான் கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் He பான்றாரு. says, I am at work for you, don't worry. ஆமென். Amen. இன்னைக்கு யாரெல்லாம் ஜெபிச்சிட்டு வந்தீங்கன்னு தெரியல. I don't know how many of you have prayed this யாரெல்லாம் morning. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும்னு வந்தீங்கன்னு தெரியல. I don't know how many of you are here ஆண்டவரே saying, இந்த Lord, help பிரச்சனை me. மாறணும் நீங்க செஞ்சுட்டு யோசிச்சுட்டு வந்தீங்கன்னு எனக்கு I தெரியாது. don't know how many of you are saying, ஆனா Lord, இன்னைக்கு change கர்த்தர் உங்க this. இடத்துல சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? But today the Lord is saying I am to you, at work for you. Amen. Amen. கர்த்தர் கிரியை செய்றாருங்க. The Lord is at work for you. நீ பிரச்சனை மாறணும்ன்ற, ஆனா கர்த்தர் வந்து நீ சொல்றதுக்கு முன்னாடி அங்க கிரியை ஆரம்பிச்சிட்டாரு. You are saying, I need to see a change in this issue, but even before you've said it, the Lord is at work in that சரி, place. கர்த்தர் எனக்கு போட்ட யோசனை நான் So உங்களுக்கு here is சொல்றேன். a thought that the Lord placed in my heart. யோசனை என்ன தெரியுங்களா? You know what is the thought? Grace is a constant factor. கிருபை
நித்தியமானது. Grace is constant and eternal. பிரச்சனை Problems அநித்தியமானது. are not eternal. Grace cannot be shaken. கிருபையை யாரும் அசைக்க No முடியாது. one can shake grace, ஆனா உன் பிரச்சனையை அசைக்க முடியும். but your problems can be removed. கிருபையை யாரும் மாற்ற முடியாது. Nobody can change ஆனா உன் grace, பிரச்சனையை மாற்ற முடியும். but your problems can be changed. சூழ்நிலையை மாற்ற முடியும். Situations can be changed, ஆனா அந்த சூழ்நிலையை மாற்றுகிறதுக்கான தகுதி, ஆற்றல், பலன் எல்லாம் அந்த கிருபைக்குள்ள இருக்கிறது. and to change that situation, இன்னைக்கு நம்ம grace has the எதுல power. தெரியுமா ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு You know what இருக்கோம்? we are focusing on too much? மாறக்கூடியதுல ரொம்ப ஃபோக்கஸ் We are பண்ணிட்டு இருக்கோம். focusing on that which can change, மாறக்கூடாதது கிரேஸ் தாங்க. but that which does not change is grace. மாற்றுகிறதற்கான ஆற்றலை உடையது கிருபை. Grace has the power to change. What are you fixing your eyes on? கான்ஸ்டன்ட்லயா அலட்டி மாறக்கூடியதுலயா? Are you fixing your eyes on that which is constant or that which is changeable? இன்னைக்கே நீங்க யோசிச்சு பாருங்களேன். Think about it today. 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. You had a problem 5 years back. இப்போ கொஞ்சம் ரீசர்ச் பண்ணி பாருங்க அந்த பிரச்சனை எங்கன்னு. Now think about it. Where is that problem today? கிடையாது. It might not be there. கரெக்டா இல்லையா? நீ 2 வருஷம் கழிச்சு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை யோசிச்சு பாத்தீங்கன்னா இருக்காது. So you think about the problem that you have today 2 years from now. You will 10 not வருஷம் have it. கழிச்சு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை எங்க நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது. 10 years from now when you think about the இதாங்க issue, it's not பிரச்சனையோட there. அடையாளம். This is the identity இதான் of problems. சூழ்நிலைகளின் அடையாளம். This is how இதுதான் situations காலங்களின் are. அடையாளம். These are how நீங்க things are. காலங்களே யோசிச்சு பாருங்களேன். You think in the morning, பகல் காலம், வெயில் காலம், குளிர் காலம், மழை காலம், அந்த காலம், இந்த காலங்கள் இருக்கு. seasons are constantly changing. We have so many காலங்கள் மாறிக்கிட்டே seasons. இருக்கு. Seasons change, ஆனா நம்ம மாற மாட்டோம். but we don't change. We survive the seasons. We survived the seasons. நம்ம காலங்களை தாண்டி தாங்க வந்துகிட்டு இருக்கோம். We have overcome seasons. நிறைய பேர் சொல்லுவாங்க, Many ஐயோ இந்த people say- குளிர் காலம் வந்தா ரொம்ப கஷ்டமாயிடும் It's very difficult when it's cold. ஆனா குளிர் காலத்தையும் தாண்டி தானே இவ்வளவு நாள் வந்துட்டீங்க. All these years you have come சில through பேர் winter பாத்தீங்கன்னா season. வெயில் காலம் வந்தா ரொம்ப கஷ்டமாயிடும் பாஸ்டர், தாங்க முடியல பாஸ்டர், People say I can't survive. ஏசிலே இருக்கேன் பாஸ்டர். I want to stay in the தாண்டி AC. வந்தீங்கல்ல, But haven't you survived it so many years? அப்படிதாங்க உங்க சூழ்நிலையும் பிரச்சனையும். This is how problems and situations will be. இன்னைக்கு நீங்க பாப்பீங்க, நாளைக்கு இருக்காது. Today you will see it, tomorrow it's gone. ஆனா அதை செய்ய வல்லது எது தெரியுங்களா? But you know what has the power to change? அதாங்க கிரேஸ். Grace. இன்றைக்கு கர்த்தர் அப்பா என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லும் பொழுது என்ன தெரியுமா சொல்றாரு பவுல் கிட்ட? So when Paul comes and says, when Jesus says to Paul, my grace is sufficient for you, உன் ஃபோக்கஸை மாறுறதுல இருந்து மாற்றக்கூடியதுக்கு வச்சிரு அப்படின்ற. he is telling Paul, take your focus off that which can change to that which is permanent. உன் ஃபோக்கஸை மாறக்கூடியதுல இருந்து எடுத்துரு. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். அங்க டைம் வேஸ்ட் பண்ணாத. Don't waste your time focusing on that which can change. ஆண்டவரே மாற்றும், ஆண்டவரே மாற்றும், ஆண்டவரே மாற்றும், ஆண்டவரே அங்க வேஸ்ட் பண்ணாத. Don't waste your time praying, Lord change this, Lord change this, Lord turn this கர்த்தர் around. மாற்றக்கூடியவர். Focus on my கர்த்தர் God can கிரியை turn this செய்கிறவர். around. He is at work for me. கர்த்தர் இருளை He வெளிச்சமாக்குகிறவர். turns my darkness into light. கர்த்தர் எனக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை He தருகிறவர். gives me beauty for ashes. எனக்கு ஆனந்த தைலத்தினால என்னை நிரப்புகிறவர். He fills me with ஏங்க ஆண்டவர் gladness. எத்தனை காரியத்தை மாத்திருக்காரு. How many things God has changed for us? தண்ணீரை He has turned the water into தண்ணீரை என்ன பண்ணாராம்? water into திராட்சை ரசமா wine. மாத்தினாராம். யாருங்க மாத்துனது? Who did this? யார் மாத்துனது? Who did this? கர்த்தருடைய கிரியை. This is the work of God. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், Today I'm மாறும் telling you. என்ற நம்பிக்கையோட தான் இன்னையில இருந்து நீங்க போக போறீங்க. You have to go with this mindset that things will change. இன்னையில இருந்து உங்க வாழ்க்கையே நான் மாறுதலுக்காய் அழைக்கப்பட்டு இருக்கிறேன். You have to say, I am called for change. ஒபாமா ஒரு வாட்டி சொன்னாரு, The former President Obama once said, the constant thing is change. change is the only constant. இன்னைக்கு நீங்க ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தது எதுக்கு தெரியுமா? Do you know why? என்கிட்ட என் மூலமா உங்ககிட்ட சொல்றதுக்காக தாங்க கொண்டு வந்தாரு. மாறும். God has brought you here for you to hear me say that things will change. மாறும். Things will change. மாறும். It will change. சந்தோஷமா? Are you happy? Amen. about it? Amen. மாறுங்க. It will change. யோசிச்சு பாருங்களேன். இப்போ இந்த தண்ணீர் திராட்சை ரசத்தை குறித்து கொஞ்சம் நான் பேசுறேன். I would like to talk about the water changing into wine. இங்க திராட்சை ரசம் உருவாகணும்னா You know what it takes ஒரு for process wine? There is a process to make wine. ஒரு ப்ராசஸில் போய் அந்த திராட்சை அங்கே வச்சு அதை மிதித்து அதை சரி பண்ணி அதையெல்லாம் பண்ணி தான் திராட்சை ரசம் வரணும். So you see, there is a process to make wine. ஆனால் இங்கே பார்த்தா இவர் பார்த்தீங்கன்னா பைபாஸ் ப்ராசஸ் எல்லாம் பைபாஸ் பண்ணிட்டு கொண்டு வராரு. But if you see here, Jesus bypassed the whole process.
இப்ப இதனால நான் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்ல You வரேன்? know what I'm trying to tell you through this? கர்த்தர் கிரியை செய்யும் பொழுது When God is at work, இந்த ப்ராசஸ்க்குலாம் டைமே கிடையாது. there is no time for process. அப்படியே மாத்திடுவார். He just turns it around in a jiffy. ஆமென். Amen. நைட்டு தூங்கும் போது அடிமையா தூங்குனா, When he slept at night, he was a slave. காலையில தூங்கும் போது அதிபதியா இருக்கிறான். When he woke up in the morning, he's a ruler. நைட்டு தூங்கும் போது சிறைச்சாலையில, When he slept last night, he was in prison. அடுத்த நாள் தூங்கும் போதுல எகிப்திலே இருக்கிற பெஸ்ட் பெட்ல தூங்கிட்டு The இருக்கான். next night when he went to bed, he was in முந்தின the நாள் best bed. சாப்பாடு கூழும் கஞ்சியும் சிறைச்சாலையில. The night before that, he was eating in prison. அடுத்த நாள் காலையில அவன் சாப்பாடு பாத்தீங்கன்னா ஸ்டேக் வித் மேஷ் பொட்டேட்டோ. The next morning, he's eating an amazing meal. இப்படிதாங்க ஆண்டவருடைய மாறுதல் இருக்கும். This is how God's change. அதாங்க, that is how God changes. This is how God turns things பாத்தீங்கன்னா around. ப்ராசஸ்க்குலாம் அங்க டைமே There இருக்காது. is no time for a process. கர்த்தர் மாத்தும்போது அப்படி When மாத்திடுவார். God changes, it just turns டைம் immediately. டைம்ன்ற அங்க ஒரு ஃபேக்டரே அங்க கிடையாது. There is no factor of time with God. ஏன்னா God is beyond time. God is அப்படிதானே? beyond time. Isn't God beyond time? Amen. Isn't அவர் God? ஆல்பாவும் He's the ஒமேகாவும். Alpha and the அவர் Omega. he is before time. He is before time. அவர் நேரத்துக்கு முந்தினவர், He is before time. நேரத்துக்கு அப்பாற்பட்டவர். He is beyond time. அதனால தான் நம்மளாம் இன்னும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். That is why we are still struggling. ஆண்டவர் என்னுடைய பழைய பாவங்களை மன்னித்து விட்டாரா? Has the Lord forgiven my former sins? ஆண்டவர் என்னுடைய ஃபியூச்சர் பாவத்தை மன்னிப்பாரா? Will the Lord forgive my future sins? ஆண்டவர் இன்னைக்கு பாவத்தை மன்னிப்பாரா? Will the Lord forgive today's? ஆண்டவர் நேரம் கணக்கெல்லாம் கிடையாது. He's not bothered about அவர் time. மேல இருந்து பார்க்கும்போது அங்க எண்டு அங்க பிகினிங் அப்படிதான் இருக்கு. When he is looking at you, he's only seeing the அவர் beginning and the மன்னிச்சிட்டாருன்னா end. மன்னிச்சதுதான். When he's forgiven you, it's நம்ம தான் forgiven. டைம்ல இருக்கோம். We are the ones who are driven by பாஸ்ட்ல time. பாவம், ஃபியூச்சர்ல பாவம், இன்னைக்கு பாவம், நேத்து பாவம், நாளைக்கு பாவம்னு சுத்திட்டு இருக்கோம். We are constantly surrounded by what we அவர் did and what we're beyond going to do. time. God is not contained by the factor of time. அப்ப கர்த்தர் கிரியை செய்யும் பொழுது நேரத்துக்கு மீறி கிரியை செய்வார். When God works, he works beyond time. சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், Today I am telling you, கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்கிறார். God is at work for you. நீ அதுல நோக்கமா இரு. Place your focus on அதுல that. உன் எண்ணத்தை வை. Place your mind and அதுல thoughts உன் on யோசனையை that. வை. Place your thoughts on நீ உன் that. பிரச்சனையிலே யோசிக்கிட்டு இருக்க. Don't keep thinking about your உன் issues. சூழ்நிலையே Don't யோசிக்கிட்டு keep இருக்க. thinking about your problems. ஜனங்க என்ன சொல்றாங்களோ அதே யோசிக்கிட்டு இருக்காதீங்க. Don't worry about what people அதெல்லாம் are மாற்றுவார். saying. God will change that. அதே யோசேப்பு வாழ்க்கையில பாக்குறோம். You see the same Joseph. இந்த சொப்பனக்காரனை அடிக்கணும்ன்றாங்க. They say we need to do something about this guy who's constantly dreaming. இவன் ரொம்ப ட்ரீமர்ப்பா. You are a constant dreamer. ஓவரா பேசுறான். You are talking too இவன் much. பெருசா பேசுறான். He is always கையில dreaming. 5 பைசா கிடையாது. Doesn't have 5 5 rupees கோடி in his பேசுறான். hands. He's talking about இவனை crores. அடிக்கணும்ன்றாங்க. We need to do something to him. ஆனா அதே யோசேப்புக்கு முன்னாடி 11 பேர் அப்படியே குனிஞ்சு நிக்கறாங்க. But the same Joseph, all his brothers came and stood before him. கர்த்தர் கிரியை செய்யும்போது பேசினவெல்லாம் மாறுவான். When God is at work, the same people that spoke against you will change. ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? But you know what we need to do? என்ன பண்ணணும் சொல்லுங்க. What are we supposed to be doing? கரெக்ட்டா சொல்லுங்க பார்க்கலாம். What are we to be doing? பேசினவனெல்லாம் குறித்து கவலையே We படக்கூடாது. shouldn't worry about those Correct. people that spoke. உங்களுக்கு நெகட்டிவா பேசினவன், The ones that spoke உனக்கு negative. நடக்காதுன்னு The சொன்னவன், ones that said it's not going to நீ work for you. உருப்பட மாட்டேன்னு The ones who சொன்னவன், said you're never நீ going to come up. ஒன்னும் லாய்க்கே The இல்லாதவன், ones who said you நீ are not good மண்ணாங்கட்டின்னு enough. சொன்னவன், The ones who said you're useless. அவனெல்லாம் பார்க்காதீங்க. Don't worry about them. என்னை கனப்படுத்துகிறவர், The one who என்னை honors me. உயர்த்துகிறவர், The one who lifts என்னை me up. என் தலையை நிமிர செய்கிறவர், who lifts up என்னை my கீர்த்தியும் head. புகழ்ச்சியும் ஆக்குகிறவர், The one who glorifies என் பெயரை me. பெருமைப்படுத்துகிறவர், The one who lifts up my ராஜாக்களோடும் name. பிரபுக்களோடும் அமர The one செய்கிறவர். who makes me sit with princes. அத பேசிக்கிட்டே இருங்களேன். Think about that. Talk about that. ஆனா இன்னைக்கு நம்ம கர்த்தர் அங்க பார்க்கும்போது இவனோட பேச்சு மாறும். So when we focus on that, our ஏன்னா words நம்ம will எதை change. டிக்ளேர் பண்றோம்? What are we declaring? Not the inconsistent but the consistent. புரியுதுங்களா? அவன் பேச்சு மாறுவான். You know, those people that are talking will change. அவன் மாறுவான். They will change. அத மாத்துறதாங்க கர்த்தருடைய கிருபை. It is God's grace that changes the words. ஆமென். Amen. எத்தனை பேருக்கு இது புரியுது நான் How சொல்றேன்? many of you are understanding what I'm இத saying? விட்டுருங்க. Don't worry Change about. focus, turn. Change your focus. Turn About your focus. Turn your focus. எங்க இருந்து? From where? பிரச்சனையில இருந்து about turn. Turn around away from your எதற்கு problems. நேராக? What are you now focusing on? எனக்காய் கிரியை செய்கிறவர் அவருக்கு My நேராக. God is at work for me. Turn your அதாங்க focus on. பவுலுக்கு சொன்னாரு. That is what God அவன் is முள்ள telling Paul. இடம் பிரச்சனை இடம்னா. He is saying, Lord, remove this thorn. கர்த்தர் சொல்றாரு கிருபை உனக்கு போதும். And God says to him, my grace is sufficient. ஆமென். Amen. இன்னொரு வசனம் There's ஏசாயாவுல another verse in 54 Isaiah 10வது வசனம் எடுத்து 53:10. வாசிங்கமா. Isaiah 53:10. Isaiah 54:10.
மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை சரி, சரி. பெயர்ந்தாலும் எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? Let's all read together. மலைகள் Mountains be விலகினாலும் shaken, and the பர்வதங்கள் hills be removed. நிலை பெயர்ந்தாலும் Yet my unfailing love for you வாசிங்க எல்லாம் will வாசிங்க. not be shaken, nor my covenant of peace be removed, says the Lord who has compassion on you. பாத்தீங்களா ஆண்டவர் என்னன்னு சொல்றாரு? மலைகள் He says விலகி போகும், the mountains will be shaken, பர்வதங்கள் நிலை the பெயர்ந்து போகும். hills will be ஆனா removed, கிருபை yet குறித்து my என்னன்றாரு? unfailing love for you. கிருபை குறித்து கர்த்தருடைய சாட்சி என்னங்க? What is the Lord's witness about his mercy and his grace? என் கிருபை உன்னை விட்டு. He says my mercy and my grace. மலைகள் is not the constant factor. Here the mountains are not constant. மலைகள்னா என்னது? What are mountains? What do mountains மலையை signify? பார்த்து என்னன்னு சொல்லுவோம் நம்ம? ஆண்டவரே மலை போல் என் பிரச்சனைகள் ஆண்டவரே. We say, Lord, my issues are as big as the mountains. சொல்லிருவோமா இல்லையா? Don't we say that? நீங்களா நல்லவங்க போல, நீங்களா அப்படி சொல்ல மாட்டீங்க. Maybe you people are all very good people. You don't have mountain-like சர்ச்சில் problems. இருக்கிறதுனால அப்படி பேசுறது இல்லை. வெளியில வந்து கேட்டா நீங்க ஏன் பாஸ்டர் கேக்குறீங்க மலை போல் என் பிரச்சனைகள் பர்வதங்கள் அப்படின்னு பேசுவீங்க. When we go out, we ஆனா start ஆண்டவர் என்ன thinking. தெரியுமா சொல்லாரு? அதெல்லாம் விலகி போகும்பா, ஆனா என் கிருபை. We start thinking that our problems are as big as mountains, but the Lord is saying those things can be removed, but my grace, என் கிருபை, my grace, என் கிருபை உன்னை my விட்டு. grace will never. மலைகள் இருக்கிறதுனால கிருபை இல்லைன்ட்டு அர்த்தம் இல்லைங்க. It doesn't mean that just because there are mountains, there is no grace. மலை பர்வதங்கள் இருக்கிறதுனால கிருபை உங்களை இடத்துல இல்லைன்னு அர்த்தம் It இல்லை. doesn't mean just because there are hills, there is no ஆனா grace. கடைசி வரைக்கும் எது இருக்கோ அதை தான் நீங்க பார்க்கணும். But you need to concentrate on what will be கடைசி with you வரைக்கும் till the உங்களோட end. கூட இருக்கிறது கர்த்தருடைய கிரியை தான். That which is going to be with you eternally is God's grace. அப்ப நீங்க உங்க ஃபோக்கஸ் எது மேல இருக்கணும்? So what is your focus to be on? உங்க ஃபோக்கஸ் எது மேல இருக்கணும்? What is your focus to எனக்கு be காய் on? கிரியை செய்கிறேன், Focus on எனக்கு காய் வழக்காடுகிறேன், my God who is at work எனக்கு for me. விரோதமா எழும்புகிற ஆயுதங்களை வாய்க்காமல் செய்ய பண்ணுகிறேன், The God who is at work for me, that weapons எனக்கு cannot விரோதமா rise up against யோசிக்கிற me. மனித எண்ணங்கள் யோசனைகளை அவமாக்கி போடுகிற கர்த்தர் மீது. My focus is on the God who turns around evil thoughts that are against me. இன்னொரு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வசனத்தை நான் காமிக்கிறேன். I would like to show you one more verse. எஸ்ஐயா 60 Isaiah கடைசி வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். 60. கர்த்தருடைய கிரியை குறித்து 60:22 60:22. ஐசையா 60:22 Isaiah 60:22. வாசிக்கிறீங்களா? சின்ன அது அழகா படிச்சாங்க பாத்தீங்களா? படிங்கம்மா திரும்ப. திரும்ப படிங்க, திரும்ப படிங்க. கரெக்ட். சின்னவன். நீங்க நினைக்கலாம் நீங்க ஸ்மால். You may think that you are insignificantly small. இன்சிக்னிஃபிகண்ட், உதவாக்கறன்னு நீங்க நினைக்கலாம். You may think that you are useless. ஆனா கிருபை கிரியை செய்யும் பொழுது அங்க என்ன நடக்கும்? But when grace is at work, see what பாருங்க happens there. உங்களுக்கு சின்னவன். சின்னவன் எப்படி ஆவானா? சின்னவன் எப்படிங்க ஆவான்? நீங்க சின்னவன் நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிற திட்டம் என்ன தெரியுமா? But the plan of God over your life is 1000 மடங்கு, 1,000-fold. 1000 மடங்கு. 1,000. உன் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் 1000-fold இன்க்ரீஸ் ஆகுங்க. Your small investment will have 1,000-fold increase. ஆனா நீ சூழ்நிலையை பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலனா வேஸ்ட். But if you are looking at your situation and if you don't invest, it's a problem. நான் ஏற்கனவே சர்ச்சில் சொன்னேன். I have already declared this. கர்த்தருடைய கிருபையின் அலை 3வது அலை 4வது அலையோட பெருசு. கர்த்தருடைய கிருபையின் அலை 3வது அலை 4வது அலை 5வது அலையோட பெரிய அலைங்க. You know, the waves of grace are greater than the 3rd and the 4th and the 5th waves. இன்னைக்கு நிறைய பேர் 3rd wave வருதா 4th wave வருதான்னு வேலை செய்யாம உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. You know, many people are worried thinking there's a 3rd wave coming, there's a 4th wave coming. உங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவருடைய வேவ் மேல நம்பிக்கையை வச்சு work again, start again, live again, dream again, plan again. So focus on the waves of God, waves of grace, and start planning again, start working again, start doing things again. அது சின்னதா இருக்கலாம், It may be small, ஆனா கர்த்தருடைய கிரியை அங்க இருக்கிறதுனால but because God's work is at அந்த work, சின்னது 1000 மடங்கு the பெருசா. small will increase 1,000-fold. உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். I'm talking about your உங்களுடைய ஃபியூச்சர் பத்தி I'm talking about பேசிக்கிட்டு your இருக்கேன். future. உங்களுடைய டுமாரோ பத்தி பேசிக்கிட்டு talking about your இருக்கேன். tomorrow. உங்களுடைய சின்ன எஃபர்ட் will become 1000 because God is at work. Your small efforts will bear fruit because God is at work. சிறியவன்
The least of you will become a பலத்த thousand. ஜாதி. Smallest, a mighty nation. பலத்த ஜாதினா என்ன தெரியுமா? You know what is a mighty nation? ஒருத்தனும் நிக்க முடியாது. No one can stand before them. உன்னை பத்தி பேசுறதுக்கே நடுங்குவான். People cannot speak against you. They will be scared. யோசேப்பா தான் ஆனாரு. That is what happened to Joseph. நடுங்குனாங்க. People were scared of him. எகிப்தே நடுங்குனுச்சு. The entire Egypt shook in fear. அதெல்லாம் எப்ப நடக்கும்? When will that happen? கர்த்தராகிய நான். I, the Lord. கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னாரு? He says, I am the நீ Lord. இல்லப்பா. Not you. My work. My work. கர்த்தராகிய நான். I, the Lord. கர்த்தராகிய நான். I, the Lord. கர்த்தராகிய நான். I, the Lord. உன்னை செய்ய சொன்னாரா? Did he ask you to do உன்னை anything? பலத்த ஜாதியாக சொன்னாரா? Did he tell you to உன்னை become a 1000 great மடங்கு nation? நீ போய் பெருகு பண்ணாரா? Did he tell you to go and become a நோவா 1,000? திரும்ப போய் ஒரு பிழையை கட்டுங்க அப்படினாரா? Did he tell 2 கொரிந்தியர் 4ல இருக்கு அந்த வசனம் எடுத்து வாசிங்களா. 2 Corinthians 4? கடைசி வசனமா. காணப்படுகிறவைகள் 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 இன்னைக்கு நீங்க பார்க்குற இன்னைக்கு நீங்க உங்க சுத்தி இருக்கிற எல்லாம் என்னது? What you see is temporary. இதெல்லாம் என்னது? No, everything that surrounds you உங்க is பிரச்சனை temporary. எல்லாம் என்னது? Your issues are temporary. உங்க நீட் எல்லாம் என்னது? Your needs are temporary. உங்க சேலஞ்சஸ்லாம் என்னது? Challenges are உங்க temporary. முதுகு வலி என்னது? Your back issues are temporary. உங்களுடைய தலைவலி என்னது? Your headaches are temporary. இதெல்லாம் என்னது? These are all, அதை நீங்க எப்படி பார்க்கணும்? you know what you need to see them as? டேய் நீ டெம்பரரி. Temporary. ஒரு ஜோக் ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தர் வந்து அவங்க ஒய்ஃபை தூக்கிட்டு வந்தாராம் சர்ச்சுக்கு. There was a joke that I read somewhere. Somebody brought his wife, carried her to church. அதுக்கு பாஸ்டர் கேட்டாரு, ஏன் சார் நடந்து கூப்பிட்டாரு வேண்டியதுல ஏன் தூக்கிட்டு So the pastor asked him, why have you carried your wife to church instead carry of... all your burdens to the Lord ன்றதுனால தூக்கிட்டு வந்தாராம். அதனால போயிட்டு நீ டெம்பரரி நேரா சொன்னீங்க உதவாக்குவீங்க. So you can't go to your wife today and tell her you're a temporary. அது பர்மனன்ட், வழியே கிடையாது. சரி நேரா இதுக்கு போய்டும். காணப்படுகிறவைகள் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள். அநித்தியம்னா What you என்னது? see is temporary. அது கொஞ்ச நாள் தான். It is just there for a short while. ஆனா காணப்படாதவைகளோ But what is unseen நித்தியமானது. is eternal. காணப்படாதது எதுங்க? What are those things that are unseen? கர்த்தருடைய கிரியை பார்க்க முடியாது, The works of God are not ஆனா அது seen, வெளிப்படும். but it will be revealed. அதாங்க கர்த்தருடைய கிரியை. That is the work of God. யோசிச்சு பாருங்களேன், சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக கர்த்தர் வந்து அப்படின்னு பொளந்தாரா? You know, imagine the Red Sea. Did anyone see the Lord coming and opening it up? அவ்வளோதான், பொளந்துருச்சு. He just breathed. எவனுமே பார்க்கல, No one saw it, ஆனா நடந்துச்சு. but it happened. அப்படிதான் கர்த்தருடைய கிரியை இருக்கும். That is how the works of God will be. புரியுதுங்களா? Do you understand இப்போ that? நீங்க என்ன தெரியுமா, எனக்காக கிரியை செய்கிற தேவன் அது மேலேயே கண்ணோக்குமா. So today, place your focus on the God who is at work for you. சரி, இன்னும் ஒரே ஒரு வசனம் நான் I'll எடுத்து just show you one காமிச்சிட்டேன், last verse. முடிச்சிடலாம். and எபிரேயர் finish. Hebrews 12வது அதிகாரம் Hebrews 12 26ல இருந்து நான் வாசிக்கிறேன். from 26 onwards. Hebrews 12:26. அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல் ஆனது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறி போம் என்பதை குறிக்கிறது. Amen. ஆமென். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? You know what this verse means? The shakeable will be shaken. That which can shake. அசையாதவைகள் நிலைத்திருக்கும், அசைக்கப்படக்கூடியவைகள் அசைக்கப்படும். That which cannot be shaken will remain, and that which can be shaken will be removed. இதை பண்றது யாரு? Who is doing this? கர்த்தருங்க. God. அப்ப கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? You know what the Lord is saying this morning? அசையாதது என்னோட கிருபைப்பா. He says that which cannot be shaken is my grace. ஏசாயா 54 வாசம் பாத்தீங்களா? We read in Isaiah 53. ஆனா அசைக்கப்படக்கூடியது எது? But what can be shaken?
என்னுடைய முள்ளு, my thorn, என்னுடைய பிரச்சனை, my issues, என்னுடைய பலவீனம், my weaknesses, என்னுடைய சிக்னஸ், my sicknesses. என்னுடைய இந்த உலகத்துல காணப்படுகிற கொரோனா, You know, the corona that we find in this இதெல்லாம் world. என்னது? You know what these things are? ஷேக்கபிள். These things can be shaken. அதெல்லாம் போயிடும். All that can be removed. ஆனா But அவருடைய கிருபை நித்தியமானது, grace is நித்தியமா இருக்குங்க. it will stay with you eternally. எத்தனை பேர் இதை How many விசுவாசிக்கிறீங்க? of you believe this? எத்தனை பேர் இந்த வார்த்தையை How ஏற்றுக்கொள்றீங்க? many of you are accepting நம்ம this எல்லாரும் word? எழுந்து நின்று, Can we all just stand to our feet? ஆண்டவரே உமக்கு நேராக எங்க கண்களை Lord, வைக்கிறோம். we turn my eyes to you. எங்களுடைய இருதயங்களை உங்க மீது வைக்கிற ஆண்டவரே. Lord, I place my heart on you. எங்கள் எண்ணங்களை உங்க மீது வைக்கிறோம். My thoughts on you. சூழ்நிலைகள் மீது நாங்கள் வைத்தது போதும். Enough that I have concentrated எங்கள் on the சூழ்நிலைகளை issues. குறித்து பெருசாய் பேசினது போதும். Enough that I've spoken big about the என் problems. பிரச்சனையை நான் பெருசா பேசினது போதும். Enough that I have spoken a lot என் about my பலவீனத்தை நான் issues. பெருசுபடுத்தினது போதும். Enough that I have glorified my இந்த நாளிலே weakness. நான் உம்மை பெரிதாக்குகிறேன். Today I'm glorifying you. உம்மை பெருசா பேசுறேன். I'm going to talk big உம்மை about you. பெருசா உயர்த்துகிறேன். I'm going to lift you up. உம்மை நான் மேல வைக்கிற ஆண்டவரே. I am placing you above. உம்மை மீத என் கண்களை வைக்கிறேன். I am placing my eyes on you. உம்முடைய கிரியைக்கு என்னை நான் ஒப்புக்கொடுக்கிறேன். And I just surrender my உம்முடைய life to கிரியைக்கு your என்னை நான் works. ஒப்புக்கொடுக்கிறேன். I surrender to உம்முடைய your கிரியைக்கு works. என்னை சரண்டர் I பண்றேன். surrender to your உம்முடைய works. கிரியைக்கு என்னை நான் டோட்டலா I சரண்டர் just பண்றேன். totally surrender to your எனக்காய் கிரியை works. செய்கிற தேவன். Lord, you're a God who's at கர்த்தர் work. உங்களுக்காய் கிரியை God செய்கிறார். is at work for you. கர்த்தர் உங்களுக்காய் கிரியை God is செய்கிறார். at work for you. நீ மாறாதது என்று நினைத்ததெல்லாம் மாறும். Whatever you're thinking cannot change, you will இது change. எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்றீங்க, அந்த பிரச்சனை மாறுங்க. You are thinking this is a very big problem for me, it will change. ஆண்டவர் பாத்தீங்கன்னா உனக்கு விரோதமாய் வருகிறவர்களை உன் பட்சத்தில் ஆக்குகிற தேவன். You know, we have a God who turns those people that stand against you to come towards you. வேதத்துல வாசிக்கிறோம், You know, we read in the மொர்தெகாய் Bible, Mordecai. ஆமான் மொர்தெகாயை கொலை பண்ணணும்னு நினைச்சான். Haman decided to kill Mordecai. ஆனா அதே ஆமானை கொண்டு மொர்தெகாயை கனப்படுத்தினாருங்க. But you see, the same man had to glorify Mordecai. அதாங்க கர்த்தர். That is God. இன்னைக்கு உங்களுக்கு தான் நான் சொல்றேன், Today I'm telling you, யாரெல்லாம் உங்களை அசட்டை பண்ணினார்களோ those people that thought less of அவர்களே you, உங்களை கனப்படுத்துகிற அளவுக்கு கர்த்தர் கிரியை செய்கிறார். God is at work that those same people will எந்த honor இடத்துல you. நீங்கள் தாழ்த்தப்பட்டீர்களோ அதே இடத்துல தலையை நிமிர செய்கிற தேவன் தாங்க நம்மளுடைய Our தேவன். God will lift up your head in the same place where you were put down. எந்த இடத்துல உங்களை உதாசீனப்படுத்தினார்களோ அதே இடத்துல கர்த்தர் நிலை நிறுத்த செய்கிற தேவன். The same place where people neglected you, the Lord will establish you. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை வருது. There is a word for you. When the thief is found, ஒரு திருடன் கண்டுபிடிக்கப்பட்டா When a thief அவன் is found, ஏலத்தனையாய் திரும்ப He கொடுக்கணும். has to repay 7 times. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இருந்து திருடப்பட்டதெல்லாம் will be given sevenfold. The things that were stolen from you will be returned sevenfold. உங்க வாழ்க்கையில இருந்து அநியாயமா எடுத்த காரியங்கள், The things that were taken from you அநியாயமா unrighteously, எடுத்த opportunities, the opportunities that were I'm stolen declaring that it will be given to you from you, I sevenfold. declare that it will be returned back sevenfold. Praise you, Jesus. இங்க கண்களை உங்க மீது வைக்கிறோம். Place your eyes on Him. உங்க மீது ஆண்டவரே. Dear Lord, we focus on you. அநித்தியமான பிரச்சனைகள் மீது அல்ல, Not on the things that are not permanent, நித்தியமான உம்முடைய but on கரத்தின் that கீழ் மீது. which is permanent, your grace. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்தை பலப்படுத்துங்க. Lord, strengthen the hearts of your இங்க people. இருந்து போகும்பொழுது ஒரு When they- தைரியத்தோட போகட்டும். When they step out of here, may they step out with a boldness எனக்காய் கிரியை செய்கிற தேவன், that my God is at work. எனக்காய் கிரியை செய்கிற That my தேவன், God is at work. எனக்காய் வழக்காடுகிற That தேவன், my God is speaking for me. அவர் மீது கண்களை வைத்து Your eyes on Him. இவர்கள் சுகமாய் பலமாய் வாழ கிருபை தாரும். May your children live well when they focus on you.